வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு போண்டா தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம். நான் ஒரு 6 குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளன்னு இருக்குது. இது நம்ம இப்படியே போட்டோன்னா இதில் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இப்போ இது கூட நான் கடலை மாவு, நெக்ஸ்ட்டு ரவை இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது கூட பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோட இது கூட வெங்காயம். இது பார்த்திங்கன்னா அந்த ரவை நல்லா ஊறி வரணும். அப்போ தான் இந்த மாவு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கடலை மாவு ரவை ஆட் பண்ணதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னத்துக்கு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை போட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்துட வேண்டியது தான். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். இட்லி மாவு பொதுவாக வீட்டில் இருக்கும், எல்லாமே இருக்கிற வேண்டிய பொருள் தான். இதை வச்சு நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து மேலே எலும்பி வரட்டும். இதை நல்லா இப்போ திருப்பி விட்டுருவோம். இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். முன்னத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் இது அடுப்பில். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் எடுத்துடலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் இது கூட மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வித்தியாசம் தெரியாது, நல்லா தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும் மைதா மாவு ஆட் பண்ணுறதுனால. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி மாவு போண்டா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.